ஹாய் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபைனல் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ கட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்ட்டு. இது ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். இதில் நம்ம மொத்தமாக சேர்த்து பார்த்துடலாம். லைக் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து வீடு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவில். எண்டில் வந்து நான் மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த டீட்டெயிலை வந்து எங்கள் வீட்டில் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னு தெரில, பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வெளில கேட்ட வரைக்கும் யாருமே அந்தளவுக்கு உண்மையாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இதான் நான் நோட் பண்ணது. இதில் நம்ம ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2 எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து பார்ட் 3 அபவ் ஸ்லாபு. ஓகே, ஆக்சுவலாக பார்ட் 3மே போட்டேன் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நம்ம வீடியோவில் செக் பண்ணி பார்த்துடலாம் யூடியூப்பில். ஓகே, ஆக்சுவலாக 3 பார்ட் இருக்கா? ஓகேங்க சார். ஸோ ஆக்சுவலாக மொத்தம் நம்மள்கிட்ட 3 பார்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். லைக் பார்ட் 1ல் பேஸ்மெண்ட் வரைக்கும், பார்ட் 2ல் வந்து ஸ்லாப் வரைக்கும், பார்ட் 3ல் வந்து ரூஃப் வரைக்கும் கொடுத்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ட் 4 இல்லாமல் மொத்தமாகவே பார்த்துடலாம் நம்ம டீட்டெயிலிங். ஓகே, ஸோ ரூஃப்க்கு அப்புறம் என்ன செலவாச்சுன்னு நான் ஃபஸ்ட் நான் ரொம்ப நாள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அது வரையும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இதை நான் ரொம்ப ஆல்ரெடி இதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அகைன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 இன்ச் பிளேடு, சாக் பீஸு, ஸோ இதெல்லாம் நம்ம அந்த வால் கட்டிங்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் 430 ஆச்சு. அப்புறம் மரம், ட்ரக்கு ரெண்டலு. நம்ம வீட்டில் தான் மரம் இருந்துச்சு. ஸோ மரத்தை வெட்டி ட்ரக்கில் தான் வந்து நம்ம பட்டறைக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதுக்கான வாடகை இது. அப்புறம் ஜேசிபி ரெண்ட்டு, அந்த மரத்தை பிடுங்கிறதுக்கு வேர்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பிடுங்கிறதுக்கான ரெண்ட்டு. அப்புறம் மரம் வேலை அட்வான்ஸ், நம்ம அந்த இது சொன்னோம்ல, இந்த நில ஜன்னல் கதவுலாம் சொல்லியிருப்போம்ல, அதுக்கான அட்வான்ஸ் வந்து 5000. அப்புறம் ஆள் கூலி, அன்றைக்கி ஆள் கூலி வந்து 1500 ஆச்சு. அப்புறம் மர வேலை அகைன் 30,000 கொடுத்தாச்சு ஃபர்தராக வேலையை நடக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் திங்ஸ் கன்சீல், நம்ம செவத்துக்குள்ளே வந்து பைப்பு பதப்பாங்கல்ல, இது போகிறதுக்காக, வயர்ஸ் பாஸ் ஆகிறதுக்காக, அதுக்கான திங்ஸ் வந்து ஒரு 9660 ஆச்சு. அப்புறம் இதெல்லாமே எலக்ட்ரிக்கல் லேயிங் சார்ஜ், அவங்க வந்து வேலை செஞ்சதுக்காக அந்த பைப்லாம் போடுவாங்கள்ல, ஸோ அதுக்கான அமௌண்ட்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் இதுவும் மர வேலைக்கான அட்வான்ஸை தாண்டி ஆல்ரெடி நம்ம 35,000 கொடுத்தாச்சு. அப்புறம் இப்போது ஒரு 45,000 கொடுத்துட்டோம். அப்புறம் மொட்டை மாடி வளையம், அந்த மொட்டை மாடியில் அந்த பந்தல் வளையம் இருக்கும்ல, அதுக்கான செலவு இது. அதுக்கப்புறம் நில ஜன்னல், வண்டி ரெண்ட்டு. நில ஜன்னல்லாம் செஞ்சு வீட்டுக்கு வர்றப்போ வந்து நம்ம வண்டியில் தானே எடுத்துகிட்டு வரணும், அந்த வண்டிக்கான வாடகை இது. அப்புறம் பிஎம் ஸ்கீம் சிமெண்ட் வண்டி, பிஎம் ஸ்கீம் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டுக்கோம் நம்ம வீட்டுக்கு. ஸோ அதுக்கு வந்து யூனியன்லேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கான வண்டி வாடகை. ஆக்சுவலாக கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வண்டியோட வாடகை மட்டுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துடும். ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறப்போ நமக்கு அதுவே ஒரு அமௌண்ட் வந்துடும். நான் கடைசியில் நோட் பண்ணியிருக்கேன் வாடகை மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதை கடைசியில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா பிளாஸ்டரிங் ரெண்ட்டு, நம்ம பூச்சி பூசுறதுக்கு வந்து பின்னாடி தெரியலான்னு தெரில, கபோர்டு இருக்குல்ல, ஸோ அந்த கபோர்டு வந்து நம்ம செவுத்தோட கன்சீல் பண்ணியிருக்கோம். அதை கன்சீல் பண்ணுறப்போ வந்து ஒரு நெட்டு யூஸ் பண்ணி தான் அதை கன்சீல் பண்ணுவாங்க. அந்த பூச்சி வேலை பிளாஸ்டரிங்க்கு வந்து நெட்டு யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த நெட்டுக்கான ப்ரைஸ் வந்து 1500 ரூபா. அப்புறம் பூ, ப்ரூம் ஸ்டிக். ஓகே, அந்த நம்ம அந்த பூச்சி வேலைலாம் பண்ணுவாங்கல்ல, பூச்சி வேலை பண்ணுறப்போ வந்து அந்த பூ ப்ரூம் ஸ்டிக், அந்த பூ வெல்கமர்னு சொல்லுவாங்க, அது தேவை. ஏன்னா அந்த மணல்லாம் வந்து அதை வச்சு சொல்லும் போது வெளில தனியாக வந்துடும். ஸோ அது ஒரு 80 ரூபாய். அப்புறம் சிமெண்ட்ஸு, இது கடப்பக்கல்னால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கபோர்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான கடப்பக்கல், சிமெண்ட்டு அகைன். அப்புறம் இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் திங்ஸ் தான். எலக்ட்ரிக்கல் திங்ஸ்னால் அந்த லைட்டு. அப்புறம் இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த டைமில் நம்ம லைட்லாம் வாங்கலை. இந்த டைமில் வந்து நம்ம கன்சீல் பண்ணுறதுக்கான அந்த பைப்ஸு, எல்போ, ஜேபி அது மாதிரி தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கான இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது.
அப்புறம் ப்ளம்பிங் திங்ஸு ப்ளம்பிங்க்கு தேவையானதெல்லாம் வாங்கியிருந்தோம். இது 700ங்கிறது ஏதோ சின்ன பொருளாக வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அதுவும் அதான் சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒயர்ஸ் மட்டும் ஒயர்ஸ் வந்து நம்ம ஆர்ஆர் கேபிள் போய் வாங்கியிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 27,000 ஆயிடுச்சு. அப்புறம் ப்ளம்பர் சார்ஜ், லேபர் சார்ஜ் இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் லேபர் சார்ஜஸ்லாம் வந்துடும். ப்ளம்பிங் திங்ஸு சின்ன சின்னதாக அப்பப்போ வாங்கிட்டு வந்திருப்போம். அதுக்கான திங்ஸ் தான் இதெல்லாம். அப்புறம் இது லேபர் சார்ஜு ஈபி திங்ஸு. ஈபின்னா இந்த இடத்துல ஈபின்னு சொல்கிறது எல்லாமே எலக்ட்ரிசிட்டி போர்டு நினச்சிக்க வேணாம். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட திங்ஸ் அதை தான் நான் இங்கே ஈபின்னு போட்டிருப்பேன். அடுத்தது பிரிக்ஸு, செங்கல் வண்டி வாடகை. செங்கலுக்கான வண்டி வாடகை வந்து ஒரு 3,300 பெண்டிங் இருந்துச்சு, அதை கொடுத்துருப்போம். அப்புறம் ஹோஸு, நம்ம பார்ட் 1ல் வந்து ஹோஸ் வாங்கியிருந்திருப்போம். அந்த ஹோஸ் வந்து ரொம்ப மக்கி போயிடுச்சு, ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சதுனால. ஸோ இப்போது வந்து அகைன் ஹோஸ் வாங்கியிருந்தோம் ஒரு 4,60 அப்புறம் பிரிக்ஸு, செங்கல் வந்து 23,000 எடுத்திருந்தோம். ஒரு லோடுன்னு நினைக்கிறேன். ஒரு லோடுனா 3,000 கல். இப்போ நான் வாங்கினப்போ எந்த ரேட்டில் இருந்துச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ 23,000 டிவைடட் பை 3,000 போட்டோம் அப்படின்னா ஒரு கல் நான் 7,000 ரூபாய் 7 ரூபா 66 பைசாவுக்கு வாங்கியிருந்திருக்கேன். ஓகே. ஆனால் இப்போலாம் ரேட்டு ரொம்ப தாறுமாறாகிடுச்சு. ஏன்னா போர் நடக்குது, போர் அங்கே நடக்குது. ஏன்னா இங்கே என்னாச்சுன்னு தெரில, இங்கேயுமே ரேட் அதிகமாகுது. அப்புறம் பெயிண்ட்ஸு ஏசியன் பெயிண்ட்ஸ் தான் நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறது. அதெல்லாம் வந்து ஒரு 21,000 ஆகிடுச்சு. அப்புறம் சிமெண்ட்டு, டைல்ஸு. வீட்டுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே கிரானைட் எங்கேயும் யூஸ் பண்ணல. கிரானைட் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் நம்ம கிச்சன் டாப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் படியில் வந்து ரன்னருக்கு போடாமல் ரைஸருக்கு மட்டும் நம்ம படியில் வந்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடி வீட்டில் எல்லாமே ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் டைல்ஸ் தான். டைல்ஸ் வந்து நம்ம டைல்ஸ்லேயே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம டைல்ஸ் வந்து ஃப்ளோருக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் எல்லா வால்லையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ரூமை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வாட்டர் பம்ப் வந்து ஏன்னா மேலேயே மேலே ஒரு ரூம் எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நான் மேலே இருக்க ரூமில் தான் இருக்கேன். அந்த ரூமுக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. வெறும் குடத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதனால் ஒரு பம்ப் ஒன்று வாங்கினோம். அப்புறம் ஹோஸு, அப்புறம் பம்ப் திங்ஸு. இந்த பம்ப்பு வாங்கினதோட சேர்ந்து வாங்கினது எல்லாமே இதெல்லாம். ஏன்னா நம்ம வாங்கும்போது பம்ப்பு மட்டும்தான் வரும். அதுக்கான ஹோஸு, அந்த கிளாம்ப்ஸு அதெல்லாம் தான் நான் அந்த பம்ப் திங்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கிளாம்ப்ஸு, அந்த நட்ஸு அதெல்லாம் சேர்ந்து வாங்கினது இவ்வளோ அமௌண்ட் ஆச்சு. அப்புறம் சிமெண்ட்டு, மர வேலைனா அகைன் அந்த ஜன்னல் மரத்துக்கெலாம் வந்து கொடுத்தது அமௌண்ட் 50,000 கொடுத்தோம். அப்புறம் மிஸ்சலேனியஸ் இதெல்லாம் ஒரு சில்லறையாக இருக்கும். லைக் நம்மளால் இது என்னடா செலவாச்சுன்னு யோசிப்போம். அந்த மாதிரியான செலவு தான் வந்து இந்த மிஸ்சலேனியஸ் 2,900 அப்படிங்கிறது. அப்புறம் சிமெண்ட்டு அகைன் 7,000, டிஎம்டி பாரு. இது மேலே ஒரு ஒட்டு ஒட்டியிருந்தோம். ஃபுல்லாகவே இல்லை, மேலே வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டும் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு வந்து மேலே ரூஃபில் போகிறதுக்கு பாரு கம்பி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஒரு 24,500 ஆச்சு. அப்புறம் டைல்ஸ் வந்து ஒரு 48,000 கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி நம்ம 40,000 கொடுத்துருக்கோம். அப்புறம் அகைன் ஒரு 48,000 கொடுத்துருந்தோம். கொடுத்தது மூலயமா நமக்கு வந்து டைல்ஸோட வாங்கின செலவு முடிஞ்சிடுச்சு. ஸோ வாங்கினது மட்டும் வந்து ஒரு கணக்கு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 88,000 வாங்கியிருக்கோம். மற்றது எல்லாமே 88,000 டைல்ஸ் மட்டும் வாங்கியிருக்கோம். இது வந்து இந்த டைமில் வாங்கியிருக்கிறது. அதுக்கப்புறமா பத்தாமல் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அடுத்தது டைல்ஸ் லேயிங் சேலரி. ஸோ இது வந்து டைல்ஸ் லே பண்ணுறதுக்கான சேலரி. இது 7,000 கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக எப்படி பேசியிருந்தோம் அப்படின்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 18 ரூபா மாதிரி பேசியிருந்தோம். இவங்க வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் 7,000 கொடுத்துருக்கோம். அப்புறம் அகைன் சிமெண்ட்டு மர வேலைக்கு ஒரு 30,000. அப்புறம் டைல்ஸ் லேயிங் சேலரி இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஏரியாவை பார்த்து வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் சிமெண்ட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோர் எலக்ட்ரிக்கல், ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் டே. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஓட்டினோம்ல, லைக் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து அன்றைக்கி மட்டும் ஒரு 4,000 செலவாச்சு. என்ன அப்படின்னா அன்றைக்கி ஆள் கூலி கொடுத்துருப்போம். அப்புறம் கறி சமைச்சிருப்போம். அதெல்லாம் சேர்த்து ஒரு 4,000 ஆச்சு. அப்புறம் டைல்ஸு பெண்டிங்
ஓகே. ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7500 வந்து பெண்டிங்கில இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம எவ்வளோ பார்த்தோம்னா, 40,000 ஒரு தடவ குடுத்துருந்தோம். அப்புறம் 48,000 அப்புறம் இதில ஒரு ரூ. 7,500 பார்க்கும்போது ரூ. 95,500 ஆக்சுவலா 88,000 இல்ல, ரூ. 95,500 டைல்ஸ் மட்டும் ஆச்சு. அப்புறம் டோர்ஸு, விண்டோஸு, ஆட்டோ ரெண்ட்டு. அகைன் நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம நிலம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கு ஒரு ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா உள்ள ரூம் டோர்ஸு, அப்புறம் விண்டோஸ் டோரு, அதுக்கெல்லாம் வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கு வந்து ஆட்டோ வாடகை ஒரு ரூ. 600 ஆயிடுச்சு. கிரானைட் பேஸ்ட் ஒரு 290. கிரானைட் வந்து அது சொன்னேன்ல கிச்சன் டாப்பில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதோட பார்டர் கட்டுறதுக்கு வந்து அது ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அரல் ரைட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கான ப்ரைஸ் வந்து ரூ. 2,490 ஆச்சு. அப்புறம் டைல்ஸ் லேயிங் சேலரி, அவங்க டைல்ஸ் போட்ட அன்றைக்கி அது 8,000 வாங்கிட்டாங்க. அப்புறம் கிச்சன் சிங்க் வந்து எஸ்எஸ் சிங்க் நம்ம போட்டிருப்போம். அது ஒரு 1,800 ஆச்சு கிச்சனில். அப்புறம் பெயிண்டர்ஸ் இதெல்லாம் பெயிண்ட் வேறு ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கான்ட்ராக்டாக பேசல, நாள் கூலியில் தான் பேசியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு நாள் 2,000 ஒரு நாள். இது ஃபஸ்ட்டு டே வந்து வெளில அவுட் சைடில் வந்து சுண்ணாம்பு மட்டும் பூசினாங்க. அன்றைக்கி ஒரு 2,000 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 12,000 அப்படிங்கிறது உள்ளே பட்டி பார்த்தாங்க. லைக் ரூஃபில் பட்டி பார்த்தாங்க. அப்புறம் 2 ரூம்லையும் கீழே சொன்னேன்ல, நான் 2 ரூமுக்கும் வந்து வாலில் டைல்ஸ் ஒட்டலை. ஸோ அந்த வால்ஸு அப்புறம் ரூஃப் எல்லாமே பட்டி பார்த்தது வந்து ஒரு 12,000 ஆகிடுச்சு. அப்புறம் மணல் வந்து ஒரு 10,000 கொடுத்தோம். ஏன்னா அவர் மொத்தமாக அடிச்சுக்கிட்டே வந்தார். கடைசியில் தான் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அதனால் இன்னொரு 10,000 கொடுத்ததுனால இது. அப்புறம் அகைன் பெயிண்டர் சேலரி, தின்னரு, இதெல்லாம் பெயிண்ட் திங்ஸு, அப்புறம் லைட்டு, ப்ளம்பிங் திங்ஸு, ஃபேன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த லைட்ஸ், எலக்ட்ரிக்கல் திங்ஸ், லைட்ஸு, ஃபேன்ஸு, அப்புறம் லைக் இந்த ப்ளம்பிங் திங்ஸும் வாங்கியிருந்தோம். என்ன அப்படின்னா, நம்ம மேலே டாப்பில் ஒரு 1000 லிட்ரு டேங்க் ஒன்று வச்சுருக்கோம். அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்புறம் ப்ளம்பிங் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு 80,000 ஆயிடுச்சு. அப்புறம் சிமெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் இந்த எலக்ட்ரீஷியன்ஸ்க்கு கொடுத்தது அமௌண்ட் இது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் திங்ஸ் அகைன் பத்தாமல் வாங்கிட்டு வந்தது. இந்த 80,000 பத்தாமல் ஒரு சில திங்ஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் வாங்கினது ஒரு 3,900 ஆகிடுச்சு. அப்புறம் பூஜை திங்ஸ். ஓகே. அந்த வீடு குடி போனப்பன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடு குடி போனப்ப டைமில் இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் குடி போன டைமில் வந்து நம்ம பூஜை திங்ஸு, அப்புறம் மாலை மட்டுமே 3,800 ஆச்சு. அப்புறம் ஐயருக்கு அவருக்கு சேலரி வந்து ஒரு 5,000. அப்புறம் கொத்தனார் தட்சணை ஒரு 5,300 ரூபாய். ரேடியோ லைட்டு, பனானா லீவ்ஸு, பனானா வாழை மர இலை, அதெல்லாம் வந்து ஒரு ஏன்னா அன்றைக்கி சாப்பாடு போட்டிருக்கோம்ல, அதுக்கான அமௌண்ட் இதெல்லாம். ஃபுட் திங்ஸு, அப்புறம் சேஞ்சஸ், சில்லறை, அந்த வீட்டில் அந்த ஏகம் வளர்ப்பாங்கள்ல, அது உள்ளே வந்து நம்ம சில்லறை காசு போடணும். அதில் வந்து ஒரு சில்லறையாக கேட்பாங்க. அது ஒரு 100 ரூபாய்க்கு மாற்றிட்டு வந்தோம். அந்த அமௌண்ட் இதே. அப்புறம் வேஸ்ட் செட்டு, ஃபார்மேஷன், கொத்தனார் அப்புறம் எலக்ட்ரீஷியன்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே அன்றைக்கி குடி போனப்போ வேட்டி சேலைலாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் தான் இது 2,500 அப்புறம் சொம்பு, லைக் வீட்டில் பிறந்த பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக பித்தளை சொம்பு கொடுப்பாங்க. அந்த சொம்பெல்லாம் வந்து ஒரு 2,250 ஆச்சு. அப்புறம் வண்டி வாடகை 1,200 இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதுக்கான வண்டி வாடகை வந்து ஒரு 1,200 ஆச்சு. இதெல்லாம் நம்ம அரியலூர் தான் போனோம்னு நினைக்கிறேன். அரியலூர் தான், ஆமாம். அரியலூரில் இருந்து நம்ம ஊருக்கு ஒரு 1,200 ஆச்சு. அப்புறம் அடுப்பு, பானை, இதெல்லாம் அந்த நம்ம மண் அடுப்பு, அப்புறம் பானைலாம் வாங்குவாங்க வீடு குடி போனப்போ. இதெல்லாம் வந்து ஒரு 1,000 ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து செலிப்ரேஷனுக்காக வீடு குடி போனப்போ செலவு எவ்வளோன்னு பார்ப்போமா. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 30,050 ஆகும். ஆமாம், 30,000 ஆயிடுச்சு வீடு குடி போனதுக்கு மட்டும் செலவு. அடுத்தது சிமெண்ட்டு, அகைன் சிமெண்ட், வலிமை சிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். மளிகை திங்ஸு, இதெல்லாம் வீடுக்கு நம்ம தான் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுறோம். லைக் ஃபார் கொத்தனார், அப்புறம் வீட்டில் யார் வேலை பார்த்தாலுமே அவங்களுக்கு சாப்பாடு நம்ம தான் கொடுக்கணும். அந்த இது வந்து ஒரு 3,500 மளிகை திங்ஸு, அப்புறம் ப்ளம்பிங் திங்ஸு, அகைன் இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கிறது. அப்புறம் ஜல்லி, மேலே ஒட்டுக்கு வந்து இது கொடுப்பாங்க, ஜல்லி கொடுப்பாங்க. அந்த ஜல்லி வந்து சிப்ஸு ஜல்லி. இது ஆக்சுவலாக இது ஒட்டுக்கு இல்லை,
நம்ம ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃப்ளோரிங் போடுறதுக்கு வந்து இந்த சிப்ஸ் ஜல்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிப்ஸ் வந்து ஒரு 5000 ஆச்சு. ஒரு யூனிட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு யூனிட் தான். ஒரு யூனிட் தான். ஆமாம். அடுத்தது எலக்ட்ரிக்கல் திங்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகுறது. அதெல்லாம் கொடுத்த சேல்ரி, ப்ளம்பிங் திங்ஸு, ப்ளம்பர் சேல்ரி, இபி லேபர் சார்ஜு, ஓகே, சிமெண்ட்டு, மோட்டார் 1 ஹெச்பி. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு பம்பு வாங்கியிருந்தோம். பட் அதோட இது பத்தலை, சக்ஷன் பத்தலை. அதனால அகெயின் அது 0.5 ஹெச்பி, இது 1 ஹெச்பி. ஸோ இது 1 ஹெச்பியில் வந்து வாங்கினது வந்து ஒரு 5500 ஆச்சு. அப்புறம் எலிவேஷன் கிளாஸ், வீட்டுக்கு முன்னாடி எலிவேஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு அட்வான்ஸ் ஒரு 5000 ஆச்சு. அப்புறம் பெயிண்டிங் திங்ஸு, பெயிண்ட் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பேன். பெயிண்ட்டு இல்லாட்டி அந்த தகடு அது மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தது வந்து ஒரு 1290 ஆச்சு. பெயிண்டர் சேல்ரி, ஃப்ளோரிங் சேல்ரி, நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் சொன்னோம்ல அந்த சிப்ஸ் ஜெல்லி யூஸ் பண்ணி போடுறது, அது வந்து ஒரு 6200 ஆச்சு. அப்புறம் பெயிண்ட்டு திங்ஸு, பெயிண்டர் சேல்ரி, ஓகே, பெயிண்ட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த லேபர் சார்ஜ் தான் எல்லாமே. அப்புறம் பெயிண்டர் சேல்ரி, ஓகே, இது லீசிங் ப்ளஸ் ஃபுல் பேமெண்ட். நம்ம ஆல்ரெடி 5000 கொடுத்துருந்தோம், ஃபைனலாக ஒரு 4000 கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நோட் பண்ணியிருக்கிறது. இதை தாண்டி வந்து ஒரு சில எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. நான் கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் இது நம்ம ரூஃப்க்கு அப்புறம் ஒட்டுக்கு அப்புறம் எவ்வளோ செலவாக்கின்னு பார்க்கலாம். ஒட்டுக்கு அப்புறம் வந்து சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8,21,830 ஆயிருக்கு. இதில் ஒரு சிலதை நான் இன்னும் சேர்க்கல, அது இருக்குது. அப்புறம் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து இதில் நான் எதுலேயுமே வந்து கொத்தனார் சம்பளத்தை நான் சேர்க்கவே இல்லை. கொத்தனார் சம்பளம் மட்டுமே நம்ம ஒட்டுக்கு அப்புறம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2,15,050 கொடுத்துருக்கோம். அப்போது அதில் ஒரு 8,4 லட்சம், இதில் ஒரு 2,4 லட்சம், 2,15,000 கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 8,4 8.25 ப்ளஸ்ஸு 2.15 10,40,000 ஆயிருக்குது. இதெல்லாம் ஒட்டுக்கு அப்புறமா. இதில் ஒரு சில ஒர்க் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அது என்னன்னு கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து நான் எல்லாமே தனித்தனியாக போட்டிருப்பேன், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்காது. அடுத்தது இன்னொன்றில் வந்து நான் கமாடிட்டி வைஸு ஒவ்வொரு பொருள் வைஸுமா மொத்தமாக வீடு கட்ட எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். செங்கல் மட்டுமே நம்ம 1,94,400 வாங்கியிருக்கோம். செங்கல் மட்டுமே இந்த வீட்டுக்கு இவ்வளோ செலவாகியிருக்குது. அப்புறம் மணல் வந்து 72,400 அடிச்சிருக்கோம். அடுத்தது ஹோம் பிளான். இது என்ன அப்படின்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு வரைக்கும் வந்து கூப்பிட்டு வந்து அனுப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்தது வந்து 2,500. அப்புறம் வெஹிக்கிள்ஸ் ரெண்ட், அப்போ சொன்னேன்ல, வெஹிக்கிள்ஸ் இந்த வண்டி வாடகை மட்டுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்திருக்கணும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேசிபி, கான்க்ரீட் மேக்கரு, நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து நம்ம கை கலவை போடல, அந்த வண்டி வச்சு தான் கலவை போட்டிருந்தோம். அந்த வண்டி, அப்புறம் டாடா ஏஸு, அந்த வாடகை மட்டுமே நமக்கு 30,650 வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வாடகை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னது. அடுத்தது டிஎம்டி பாரு. இந்த டிஎம்டி பார் அப்படிங்கிறது 2,14,500 ஆச்சு. அதாவது A to Z ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். அடுத்தது ஹோம் பில்டிங் திங்ஸ்னு எதை சொல்கிறோன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்குன்னு தனியாக வாங்கியிருப்போம்ல, நம்ம கான்ட்ராக்டை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, இந்த பொருள்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதை நம்ம கான்ட்ராக்டில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தான் அந்த திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும். என்னென்ன திங்ஸ் அப்படின்னா கடப்பாரை, அப்புறம் மண்வெட்டி, அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு குறிப்பிட்ட ஒரு திங்ஸ் தேவைப்படும்னா அந்த திங்ஸ்லாம் ஒரு 33,605 ஆச்சு. அப்புறம் ஜல்லினா இதில் 1.5 ஜல்லி, 3/4 ஜல்லி, சிப்ஸு எல்லாமே அடங்கினது தான். அதெல்லாம் வந்து ஒரு 70,950 ஆயிடுச்சு. சிமெண்ட்டு, ஓகே, இதுதான் முக்கியமான பாட்டு. சிமெண்ட்டு மட்டுமே வந்து நமக்கு 1,98,805 வந்திருக்கு. ஸோ அப்படின்னா எத்தனை மூட்டை ஆகியிருக்குன்னு ரஃபாக கணக்கு பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா 1,98,805. ஒரு மூட்டை வந்து நாங்கள் 300 ரூபாயிலையும் வாங்கியிருக்கோம், 250 வாங்கியிருக்கோம், 280 வாங்கியிருக்கோம். நான் ஆவரேஜாக வந்து 270 போடுறேன் ஒரு மூட்டை கணக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட்டு மட்டுமே 736 மூட்டை ஆகியிருக்குது. அடுத்தது கூலினா நம்ம
கொத்தனார் கூலி இல்லாமல் மற்றவங்களுக்கான கூலி கொடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். அது மட்டுமே வந்து ஒரு 19,700 ஆச்சு. அடுத்தது லேக் சாண்ட் பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மண் யூஸ் அது வந்து பியூர் மணலாக இருக்காது, ஏரி மண் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை அடித்தது வந்து ஒரு 40,000 ஆயிடுச்சு. அப்புறம் மர வேலை வீட்டில் வந்து இந்த நில ஜன்னல் கதவு அது மட்டுமே வந்து ஒரு 1,62,500 ஆச்சு. அப்புறம் எலக்ட்ரிக்கல் அப்புறம் ப்ளம்பிங் ஒர்க்ஸு அந்த வீட்டுக்கு தேவை. இது ஏன் ரெண்டும் ஒன்றா போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம இது எல்லாமே கான்ட்ராக்டில் கொடுத்தாச்சு. கான்ட்ராக்ட்னா அவங்களுக்கு லேபர் சார்ஜ் வந்து நம்ம கான்ட்ராக்டாக பேசியாச்சு, மற்றபடி பொருளை நம்ம வாங்கி கொடுத்துடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டேன். இதுக்கு மட்டும் 2,54,000 2,55,000 ஆகிருக்குது. பட் இதில் கொஞ்சம் இன்னும் எகடாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆகலை. அடுத்தது இதில் செலிப்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் இந்த நம்ம சொன்னல, நம்ம வீடு கட்டுறதுக்கு மட்டுமே வீடு கட்டி குடி போனப்போ வந்து ஒரு 30,000 செலவாச்சு. அப்புறம் சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி பண்ணுவாங்க, அதுக்கு இந்த ஆடை வெட்டுறது, கோழி அறுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் அதுக்கு மட்டுமே ஒரு 46,000 50,000 வச்சுக்கோங்க, 50,000 ஆகிடுச்சு. அப்புறம் பெயிண்ட்டுக்கு மட்டுமே நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக 52,000 ஆகிடுச்சு. அப்புறம் டைல்ஸ் அண்ட் கிரனைட் மட்டும் 1,20,000 ஆகிடுச்சு. கொத்தனார் கூலி ஸோ இதுதான் கைஸ், இது வந்து ஒரு 4,33,000 ஆகிடுச்சு கொத்தனார் கூலி மட்டும். ஸோ டோட்டலாக இதில் சம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1,93,000 19,37,100 இருக்குது. ஆக்சுவலாக இதில் நான் எல்லாமே கவர் பண்ணலை கைஸ், இது ஒரு குறிப்பிட்ட இது வரையும் தான் நான் வந்து நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் நான் நோட் பண்ணலை. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்டு ப்ளம்பிங் ஒர்க்கில் இதில் வந்து இன்னும் செப்பி டேங்க் இன்னும் கட்டாமல் கிடக்குது. அதுக்கு மட்டுமே வந்து எப்படியும் இன்னும் ஒரு 50,000 ஆகிடும். அது ஒரு 50,000 ஏடாகும். அப்புறம் வந்து கொத்தனார் கூலி இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. டைல்ஸ் அண்ட் கிரானைட்டில் வந்து இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 6,500 வாங்கியிருந்தோம். அது இல்லாமல் ஒரு 14,500 கூலி மட்டும் கொடுத்துருக்கோம் போடுறதுக்கு. இதில் 6,500 டைல்ஸுக்கு 14,500 கூலி கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்தோம்னா அந்த டைல்ஸ்லேயே நம்ம ஃபுல்லாக ஒட்டாமல் வச்சுருந்தோம். ஏன்னா கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கீழே போர்ட்டிக்கோவில் வந்து நம்ம ஃபுல்லாக எதுவுமே ஒட்டவே இல்லை. ஏன்னா மேலே ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. மேலே ஒட்டணும் அப்படின்னா அந்த கான்க்ரீட் வந்து கீழே படுங்கிறதுக்காக கீழே நம்ம ஃபுல்லாகவே பண்ணாமல் வச்சுருக்கோம். அதெல்லாம் சேர்த்து தான் 14,500 ஆயிடுச்சு. அடுத்தது இதில் இது முடிஞ்சுட்டாங்க. வுட் ஒர்க்கு இன்னும் அந்த கபோர்ட்லாம் போடுறது இருக்குது. அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு 50,000 இன்னும் வேலை இருக்குது. அப்புறம் கூலி இதெல்லாம் முடிஞ்சு. சிமெண்ட்டு தேவையில்ல, ஜல்லி தேவையில்ல, ஹோம் பில்டிங் திங்ஸு ஓகே. ஸோ இதெல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது. அப்புறமா இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இது ஒரு 1,21,000 வருது. 1,21,000 வருது. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட லேபரோட ஒர்க்கை வந்து அவங்களே பண்ணிட்டாங்க. அவங்க மட்டுமே அந்த குறைஞ்சது ஒரு 50,000 பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இதை தவிர நம்ம வீட்டில் மணல் அடித்தது வந்து இவங்க வந்து ஒரு 22,000 அடிச்சிருக்கோம். அது இல்லாமல் நம்ம தனியாகவும் எடுத்துகிட்டு வந்தோம். தனியாக நம்ம 2 வீலரில் எடுத்துகிட்டு வந்தது. அது வந்து ஒரு எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 40,000 மணல் இருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு 40,000 ஆயிடுச்சா. இதுக்கப்புறமா இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது வந்து வீட்டில் நம்ம படியில் எஸ்எஸ் கம்பி போடுவாங்க ரயில் கைப்பிடிச்சிட்டு ஏறதுக்கு. ஸோ அது ஒர்க் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதை நாங்கள் வெளில கேட்ட வரைக்கும் ஒரு 22,000 ஆகுனாங்க. ஆனால் நான் அவரேஜாக ஒரு எப்படியும் கண்டிப்பாக 20,000 கம்மியாக போட முடியாது. ஸோ அது ஒரு 20,000 இருக்குது. இதை தாண்டி இதர செலவுகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதுவரையும் வீட்டில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே நம்ம தான் சாப்பாடு ஆக்கி போட்டிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச சாப்பாடு செலவு மட்டுமே ஒரு 70,000 80,000 வந்திருக்கும். நான் ஆவரேஜாக ஒரு 75,000 போட்டுக்கிறேன். 75,000 ஆகிடுச்சா. ஸோ இதை தாண்டி வேறு என்ன செலவுனா, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு என்ன மிஸ் ஆகிருக்கும்.
ஓகே. ஸோ நான் ஒரு சில டைம் வந்து நான் கோயம்புத்தூர்ல இருப்பேன். ஊர்ல இல்ல. அந்த டைம்ல வந்து வீட்ல அப்பா கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்திருக்காரு. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளவா தெரியல. பட் ஆனா சின்ன சின்ன குட்டி குட்டி திங்ஸ் தான். ரொம்ப பெரிய பெரிய ஆ பெரிய பொருள்லாம் எதுவுமே இல்ல. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பேன். மிஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 1,00,000க்கான பொருள நான் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் எல்லாமே நோட் பண்ணிட்டேன் அப்படின்னு கிளியரா சொல்ல முடியாது. ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு 1,00,000 போட்டப்போ. இதெல்லாம் சம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 23,43,100 வருது. ரூ. 33,100 வருது. ஸோ ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபைனலா செலவாயிருக்க அமௌண்ட்னு நினைக்கிறேன். ரூ. 23,43,100. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 2 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து எல்லாத்தோட விலையுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் இந்த டைமில் வந்து ஈரான்ல வார் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே இப்போ டைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாங்கினது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 43ங்கிற ரேஞ்சில் வாங்கினேன். அந்த டைமில் அது வந்து பெட்டர். குவாலிட்டி வந்து ரொம்பவும் ஹை இல்ல, ரொம்பவும் லோ இல்ல, மீடியம் குவாலிட்டியில் வாங்கினேன். ரூ. 43. இப்போ அதே டைமில் நான் இப்போ கேட்டேன் அப்படின்னா, ஒரு ரூ. 62 ரூ. 63 சொல்றாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிமெண்ட் விலைலாம் நான் வாங்கினது ஆவரேஜாக 270 நான் போட்டிருக்கேன். பட் இப்போலாம் வந்து 300 கீழே கம்மியாக எந்த பிராண்ட்லேயுமே சிமெண்ட் இல்லை. அதோட விலையுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க.